ஸோ கூகுளில் என்ஐடின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வரும். அது NID.in இது போயிடலாம். ஸோ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா NID அட்மிட் 2026 27 ஃபார் பிடிஎஸ் அண்ட் எம்டேஸ்னு இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணணும். ஸோ இது காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ இதுதான் வந்து அப்ளிகேஷன் பேஜ். ஃபஸ்ட்டு சைன் அப் பண்ணணும். ஸோ பிடெஸ் அப்ளை பண்ணுறவங்களுக்கான இது அப்ளைங் அண்டர் இந்தியன் நேஷ்னல் கம்யூனிட்டி கொடுத்துடணும். ஸோ இதெல்லாம் செக் பண்ணிக்கணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் இது. ஸோ டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேண்டிடேட்டாக இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துடலாம். நேம் ஆஃப் த கேண்டிடேட் டென்த் சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அப்படி தான் கொடுக்கணும். பேரண்ட் இமெயில் அட்ரஸ் கேட்டிருக்காங்க, அதை அப்ளை பண்ணிவிடுங்க. இல்லைனா டீச்சரோட இமெயில் ஐடி கொடுத்தாலும் ஓகே தான். ஸோ ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் ஒர்க் பண்ணாங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துடலாம். ஸோ பாஸ்வேர்டு எப்பவுமே ஆல்ஃபா நியூமெரிக்காக கொடுக்கறது கரெக்டாக இருக்கும். ஸோ மொபைல் நம்பர் ரெண்டு டிஃப்ரெண்ட்டாக கொடுக்க சொல்கிறாங்க. ஓடிபி ஜென்ரேட் ஆகுது. இமெயிலுக்கு ஒரு ஓடிபி, தென் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். வெரிஃபை ஆயிடுச்சு. சப்மிட் கொடுத்துடலாம். சைன்அப் முடிஞ்சிருச்சு. ஸோ ரிஜிஸ்டர்ட் இமெயில் ஐடி தான் லாகின் ஐடி, பாஸ்வேர்டு நீங்கள் டைப் பண்ணது. டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க லாகினுக்கு. ஸோ சைன்அப் கம்ப்ளீட், அப்ளிகேஷன் ப்ராசஸ் முடிச்சுக்கலாம். ஃபாதர் நேம், மதர் நேம், டென்த் சர்டிஃபிகேட் எப்படி இருக்கோ அந்த மாதிரி கொடுங்க. ஸோ ப்ளட் குரூப் கேட்டிருக்காங்க.
போர்டு ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எக்ஸாமினேஷன் தமிழ்நாடு. ஸ்ட்ரீம் சயின்ஸ் குரூப் என்ன குரூப்ன்றதை கொடுத்துருங்க. அப்பியரிங் கொடுக்கணும். அப்பியரிங் இந்த இயர் எக்ஸாம் எழுதுறவங்க. ஸோ கேம்பஸ் ப்ரிஃபரன்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தமிழ்நாடு கேண்டிடேட்டுக்கு ஆந்திர பிரதேஷ் கொடுக்கறது பெஸ்ட்டு. செகண்டு மத்திய பிரதேஷ், தேர்ட் அகமதாபாத். ஸோ இது எல்லாமே வந்து காலேஜ் வைஸ் கொடுக்கல. ஸோ ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸுக்காக கொடுத்துட்ருக்கோம். ஸோ அவங்க வந்து தமிழ்நாடுக்கு நியர்பை கூட காலேஜாக கொடுத்தோன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துருங்க. ஸோ ஃபைல் சைஸ் வந்து 50 கேபிக்கு மேலே இருக்கணும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா அதை மட்டும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணிடலாம். ஸோ இந்த ஃபைல் வந்து 16 KB இருக்குது. ஸோ ஓப்பன் வித் பெயிண்ட் கொடுத்தா ஃபைல் ஓப்பன் ஆகிடும். ஸோ ரீசைஸ் கொடுத்து ஒரு 150% கொடுத்து கண்ட்ரோல் எஸ் கொடுத்தா 32.3 KB காட்டுது. இன்னும் ஒரு 150% இன்க்ரீஸ் பண்ணுறேன். 56 KB வந்துருச்சு. ஃபோட்டோ அப்லோட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் சிக்னேச்சர். ஸோ சைனும் 50 கேபிக்கு மேலே இருக்கணும். ஸோ சைனும் பெயிண்டில் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ரீசைஸ் கொடுத்து ஒரு 200% போட்டுடலாம். 55 KB வந்துருச்சு. அப்லோடு சைன் அப்லோட் ஆகிடுச்சு. கம்யூனிட்டி டிக்கெட் கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து 1 MBக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பிடிஎஃப் அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணிட வேண்டியது தான். ஸோ அப்ளிகேஷன் ப்ராசஸ் இவ்வளோ.